என்ன விளையாட்டு? எல்லாமே ரொம்ப டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல? நான்லாம் எனக்கு கல்யாணம்னு சொன்னாலே நம்ப மாட்டேன். இதுல அரேஞ்ச் மேரேஜ் வேற. நம்பவே முடியல. ஆ, எனக்கு எந்த இடத்துல உங்களை ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ம். என்ன தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. உன்னை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி எங்க லாங் டேர்ம் கோல் நடக்க போகுது. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாங் டேர்ம் கோலா? அது என்னது? எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இது லாங் டேர்ம் கோல். நானும் என் ஃப்ரெண்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கமோ அதே மாதிரி எங்க ஃபியான்சேவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நாங்க அப்படியே வெளியிலலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆசை. அதுல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம லஞ்ச் போறது. ஓ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டோ? இல்லப்பா, 1 இயரா தான் தெரியும். அதுக்குள்ள நாங்க ரொம்ப க்ளோஸா சோல்மேட்ஸ் ஆயிட்டோம், சிஸ்டர்ஸ் மாதிரி. அவளை பத்தி தெரியாத விஷயமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். வீடு வந்துருச்சு, வாங்க போலாம். சி, ஒரு வருஷத்துக்கு இந்த அலப்பறையா? ஹாய். ஹாய். சாம், இவர் தான் என்னோட ஃபியான்சே குமார். இங்க பார், நாளைக்கு இந்த உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்சா கூட என் ஹார்ட், கிட்னி, லங்ஸ், டயஃப்ரம், லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், பல்மனரி ஆர்டரி, ரேடியல் ஆர்டரின் எல்லாமே சாம் சாம்னு கூவுமே தவிர வேற எந்த நேமையும் கூவாது, தெரியுமா? ஏய், என்ன பேரஞ்ச மாதிரி நிக்கிற? ஒன்றும் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன மீட்டிங் வந்துருச்சு. நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, நான் வந்துடுறேன். பை த வே, நான் தான் உங்கள் பியான்ஸே. குமாருக்கு கொடுத்த இந்த இதயத்தை வேற எந்த கோமகனுக்கும் கொடுக்க மாட்டேன்டா. உள்ள வாங்க. ஏன் சுசி, சார் தான் நீ சொன்ன சர்ப்ரைஸோ? எப்படி எங்க பாரு? ஐயோ, வேற லெவல். வீட்டுக்கு போனதும் திருஷ்டி சுத்தி போடுங்க தெருக்கு. சாரி, உங்களுக்கு. சாம், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என்ன சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு. நல்லா இல்லைன்னு சொன்னதே கிடையாது. உப்மா கூட விரும்பி சாப்பிடுவாருன்னா பாரு. இந்தாடா, எங்க என்னது? அப்பா ஆசையா செஞ்ச உப்மா. கடவுள் படைச்சதுலே மோசமான 2 விஷயம். ஒன்று உங்க அப்பன், இன்னொன்று உன் பாய் பெஸ்டி சவரி. உங்க அப்பன் படைச்சதுலே மோசமான 2 விஷயம். ஒன்று நீ, இன்னொன்று இந்த உப்மா. உப்மாலாம் ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு கொண்டு வர. இதெல்லாம் தின்னன் வை, 7 ஜென்மம் இல்லை 4 ஜென்மம் கூட தாண்ட முடியாது. மூக்கு சளியை சிந்திட்டு போறா. ஆமா, சார் ஏன் உனக்கு பிடிச்சது? ஐயோ, அது அவர் சொன்ன ஒரே விஷயம்தான். அப்பா, நீங்களே சொல்லுங்களேன். அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல, நீயே சொல்லிடு. என்ன தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிருப்பேன்னு சொன்னாரு. உன்னை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். இதே வேலையா தான் தெரியுது அந்த நாய். என்ன புரியல? செம்ம கியூட் ப்ரொபோசல்னு சொன்னேன். சச் a romantic boy. பார்த்தாலே தெரியுது. மேடம் பற்றிலாம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? ஐயோ, சொல்ல மறந்துட்டேன். அப்பா, சாம் இருக்கால, பக்கா வைஃப் மெட்டீரியல். அதுவும் அவங்க ஃபியான்சே சொன்னாரு பாருங்க, சாம்க்கு பாய் பெஸ்டியே இல்லையாமா. யாராச்சும் அவகிட்ட லிமிட் கிராஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். இங்கே பாரு, இந்த ஆய் போன ஆம மூஞ்சினோட இன்டென்ஷன் சரியில்லை. அவன் கூட கொஞ்சம் அளவாகவே வச்சுக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யாரு? சபரியை தானே சொல்ற? அந்த பீடையே தான். குமாரு, உன் பார்வை தான் சரியில்லை. இல்லையே, போன வாரம் தான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன், நல்லா தான் இருக்கு. இந்த காமெடியை ஏதாவது ஸ்டாண்டப் ஷோஸ்ல போய் சொல்லு. அவனுக்கு தான் காசு கொடுத்து சிரிச்சுட்டு போவானுங்க. இங்க பாரு, சபரி என்னோட சோல்மேட்.
அவனை ஏதாவது சொன்ன அப்புறம் நம்ம பிரேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. இது அவனுக்காக என்ன பிரேக்கப் பண்ணுவியா? ஏய் இதுவும் நீங்க 2 பேரும் சிங்கிளா இருக்கிறதுனால நாங்க 2 பேரும் லக்கி. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க ஸ்டோரி தான் என்ன? சாம், உனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? குமார், உங்களுக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சு? ஒரு பையனோட வாழ்க்கை அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டா. காலையில் எந்திரிச்சு ரெடியாகி வேலைக்கு போயிட்டு வரக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? செய்யாத தப்புக்கு மேனேஜர் திட்டி, அவன் வேலையை நான் செய்யலன்னு டிஎல் திட்டி, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு அம்மா திட்டி, உதவாக்காரன் அப்பா திட்டி, என்னடா வாழ்க்கை இதுன்னு செவுத்துல முட்டி முட்டி பெணாத்தும் போது நமக்குன்னு இருக்கிற ஒரே சந்தோஷம் நமக்காக இருக்கிற பொண்ணு தான். ஆனால் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது அவளாக இருந்தால் என்ன பண்ணுறது? காலையில் குட் மார்னிங் சொல்லன்றதுல ஆரம்பித்து கும்தா போஸ்ட்டுக்கு லைக் போட்ட வரைக்கும் எல்லாத்துக்கும் சண்டை போடுறது. இதில் வேற நடுவில் சம்மந்தம் இல்லாமல் திட்டுறது கத்துறது, அப்புறம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வேலையில் இருக்கும்போது விடாமல் 50 மிஸ்டு கால் வந்துச்சுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு பிடிச்சி நான் பண்ணுற ஒரே விஷயம் ஞாயிற்றுக்கிழமானா பசங்களோட போய் டர்ஃபில் விளையாடுறது. அதுலேயும் வந்து சண்டை போட்டால் என்ன பண்ணுறது? மனுஷி அவெல்லாம் அதான் பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ சொல்லு சுசி. பொண்ணுங்களுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேலிடேஷன் தான். ஊர்ல இருக்க எல்லாரும் உன்னோட ட்ரெஸ் அழகா இருக்கு, உன்னோட ஹேர் ஸ்டைல் அழகா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்து நமக்கு தேவையோ அங்கிருந்து கிடைக்காது. ஒரு தடவை கால் பண்ணா அட்டென்ட் பண்ணி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன உலகமே அழிஞ்சிருமா அந்த டைம்ல? ஆனா ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்னா நம்ம இருப்போம், ஆனா நமக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்னா இவங்க இருக்க மாட்டாங்க. படத்துல வர ஹீரோயின் மாதிரி பொண்ணு வேணுமா இவங்களுக்கு? ஆனா இவங்க மட்டும் படத்துல வர ஹீரோ மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆமா, உங்க எக்ஸ் சீட் பண்ணிட்டாங்கன்னு தானே நீங்க 2 பேரும் சொன்னீங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நடந்துச்சு.